ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஜெயிலில் வந்து ஒரு கைதி ஒரு ரூமில் அடைச்சிடுறாங்க. அது கூடவே ஒரு நாயை உள்ளே விட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். சாப்பாட்டு கூட வெளியே விடாம சாப்பாடு உள்ளேயே குடுக்குறாங்க. நாள் வந்து சிக்கன் குடுக்குறாங்க. நீங்க சாப்பாடு உள்ளேயே குடுத்துடுறீங்க. நீங்க தொட போனீங்க அப்படின்னா, நாய் உங்கள சாப்பிட விடுமா? ஓடாது. கிட்ட போனாலே என்ன பண்ணும்? குறைக்கும், இல்ல கடிக்க வரும், இல்ல புடுங்கி சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ 2வது நாள், 3வது நாள், 10வது நாள் வரைக்கும் வெறும் சிக்கனே குடுக்குறாங்க. ம். நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீக்னஸ் ஆயிட்டே போகும். ஏன்னா சாப்பிட மாட்டோம். நாய் வந்து சாப்பிட்டு தெம்பா இருக்கும். 11வது நாளு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் குடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தெம்பா சாப்பிடலாம். ஏன்னா நம்மள சாப்பிட விடும். அது அதுக்கான உணவு கிடையாது. அது சாப்பிடாது. நெக்ஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு வந்து நம்ம மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு 20 நாள் நம்ம மட்டுமே ஃப்ரூட்ஸ் மட்டுமே குடுக்குறாங்க. நம்ம மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்ப அந்த நாய் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கிடைக்காம வீக் ஆயிட்டு இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாரி நம்ம நார்மல் செல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குளுக்கோஸ், புரோட்டீன், ஃபேட் எல்லாம் சாப்பிட தெரியும். கேன்சர் செல்லுக்கு ஃபேட்ட சாப்பிட தெரியாது. ஏன்னா, அதில இருக்கிற ஃபேக்டரி அந்த பாய்லர் பார்த்தீங்கன்னா, கொழுப்ப எரிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸே அங்க இல்ல. ம்.